ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுல் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து பிஜிடிஆர்பிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா, பேபி வச்சுருக்கீங்களா, எப்படி படிக்கலாம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழில் நம்ம வந்து பல வீடியோ பட்டிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செய்யுள் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து இப்போ உரைநடை பார்க்க போகிறோங்க. ஸோ அதனால் நான் உரைநடைக்குன்னு தனியாக ஒரு நோட் போட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றா படித்து நான் எழுதிட்டு வரேன். நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேங்க. ரொம்ப முக்கியமானதெல்லாம் மட்டும் தனியாக நோட்டில் வந்து எழுதிக்கிறது. நம்மளுக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி லிபரலாக தெரியறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னே வந்து ஸ்கெட்சில் வச்சு நான் புக்லேயே வந்து மார்க் பண்ணி வச்சுட்டேன். இது கன்ஃபார்மாக வரும்னு என் மனசுக்கு படுறதெல்லாம் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. நீங்கள் வந்து மேக்ஸு மட்டும் படித்தா பத்தாது. நான் மேக்ஸ் மேஜர். ஸோ நீங்கள் மேக்ஸ் மேஜராக இருந்தீங்க, எந்த மேஜராக இருந்தாலும் அந்த மேஜர் மட்டும் படிக்காதீங்க. சைட் பை சைடு சைக்காலஜி, தமிழ் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழில் நம்ம வந்து மார்க் எடுத்தால் மட்டும்தான் நம்மளோட அடுத்த சப்ஜெக்டை வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ தமிழ் தகுதி தேர்வு கண்டிப்பாக முக்கியம். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து தமிழில் படிக்கிற முன்னாடி 10th புக்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து வந்து மற்ற புக்கெலாம் படிக்க ஆரம்பிக்கலாங்க. ஏன்னா 10th மேக்ஸிமம் அதிக கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. 10th படித்தா கூட போதும்னு சிலர் சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம எதுக்கும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தானேங்க. அதனால தான் சொல்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து உரைநடை கம்ப்ளீட் பண்ணிடலாம். தனியாக எல்லாத்துக்கும் செயல் ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உரைநடை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இலக்கணம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவோடு தாங்க இருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக குழந்த இருந்தால் ரொம்ப கஷ்டம் தான். நானும் பார்த்திங்க அப்படின்னா பேபி தூங்க வச்சுட்டு தாங்க வந்து படிச்சுட்ருக்கேன். டைம் கிடைக்கும்போது உங்களுக்கான டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெறும் தமிழ் மட்டும் படிச்சுட்டு இருந்தால் பத்தாது இல்லையா. அதனால் நான் வந்து என்னோடய சைக்காலஜி அடுத்தது மேக்ஸும் படிக்கணும். ஸோ வந்து கொஞ்ச நேரம் இது படிப்பேன், கொஞ்ச நேரம் அது படிப்பேங்க. நமக்கே போர் அடிச்சிடும் தொடர்ந்து ஒன்றே படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா. அதனால் நோட்ஸ் முதல்ல எடுத்துகிட்டு அடுத்தது வந்து மேக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து நம்ம பாதி ஒரு அல்ஜிப்ராவில் ஒரு யூனிட்டில் பாதி வந்து நான் ஓரளவுக்கு முடிச்சிருக்கேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நோட்ஸ் எடுக்கணும் இல்லையா. எடுத்து நம்ம வந்து அது கொஷின்ஸ் திரும்ப திரும்ப ஒரு தாட்டி பார்த்தா தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டாபிக் முடித்தோடனே அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிறேங்க. என்னென்ன முக்கியமோ அதை வந்து தனியாக ஒரு ஸ்கெட்சில் வந்து பாக்ஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் வந்து ஹெட்டிங் எழுதுறதுக்கு ஒரு தனி ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கேன். நீங்களும் கொஞ்சம் நீட்டாக எழுதி வச்சுருந்தா தான் நமக்கும் படிக்கிறதுக்கும் அதை பார்க்குறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். என்னடா மேக்ஸ்னாலுமே அதை வந்து சும்மா சும்மா பார்த்துட்டே இருந்தாலுமே ஒரு கொஞ்சம் போர் அடிக்க நான் அடுத்தடுத்த சப்ஜெக்ட் தாங்க மாற்றிட்டுருக்கேன். அதாங்க உண்மை. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து சைக்காலஜி எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்டு முக்கியமான ஒரு டாபிக்னால் அதை யூடியூப்பில் பார்த்து அது எது முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த நோட்ஸ் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கும் அப்படி தான் நான் தனியாக நோட் போட்டு கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா எப்படி என்ன எது நம்ம கையில் நோட்ஸும் இருக்க மாட்டேங்குது. என்ன படிக்கணுங்கிறத கன்ஃபியூஷன் இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கான தெளிவாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நீங்களும் ஹவுஸ் ஒய்ஃபாக கூட இருக்கலாம். நானும் ஹவுஸ் ஒய்ஃப் தான், வீட்டிலேருந்தே படிக்கிறோம், நம்ம கிளாஸ் முறையாக போகல. அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி வந்து படிக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அது மூலயமா நம்ம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்ஸ்லாம் எப்படி எடுக்கலாம், என்ன மாதிரி ஐடியா உங்களுக்கு இருக்குங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.